திருப்பரங்குன்றத்தில் முருகர் வச்சாங்கன்னா அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அறுபடை வீடுகளில் ஒன்று அது மலையில் இருக்குது. அங்கே போய் சிக்கந்தர்னு ஒருத்தர் எப்படி வந்தான் யோசிங்க. சிக்கந்தருங்கிற ஆளே எப்படி வந்தான்? சிக்கந்தர் யார்? ஜாதி மதங்களை தூண்டி விடுறது தான் உங்களுக்கு ஒரு அஜெண்டாவானு கேட்கும். அதனால் அதை ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கக்கூடாது. சிக்கந்தர் என்பவர் மிகப்பெரிய தியாகியும் அல்ல, நம்ம நாட்டை சேர்ந்தவரும் அல்ல. இந்த மக்கள் வித்தியாசம் பார்க்குறது இதை ஒரு மத ரீதியானதான். நீங்கள் இந்த ராம்நாடுல ஒரு எம்பி ஒரு அடியால் ஒரு ஆளை வச்சுருக்காங்க. அந்த ஆளை முதல்ல எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணும். ட்ரிபிள் தலாக் 3 தடவை சொன்னால் ஒரு பெண்ணோட வாழ்க்கை போகுது. மற்ற மதங்களில் அப்படி இல்லையே. கிறிஸ்தவ மதத்துலேயும் இந்து மதத்துலேயும் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, சாதாரணமாக டிவோர்ஸ் பண்ண முடியும். உங்கள் மதங்களெல்லாம் தூக்கி போடுங்க. மதங்களுக்கு மீறியது மனசாட்சி. மனசாட்சி தான் ஒருத்தனுக்கு கடவுள். மதங்களை தூக்கி போடுங்க. மனசாட்சியின் அடிப்படையில் தான் சட்டங்கள் அமையணும். எத்தனை அரசியல்வாதியில் இன்கம் டேக்ஸ் ரைட் அடிக்கிறான். யாருக்காச்சும் சொல்கிறான் நான் எவ்வளோ அடித்தேன் என்ன இதுன்னு. அங்கேருந்து ஆடிட்டர் போனால் பணத்தை லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அவனுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறான். சாதாரண சம்பளம் வாங்குறவனுக்கு சம்பளத்தில் வரியை பிடிச்சிட்டு அனுப்புகிறான். கேட்டால் சொல்லுவாங்க வரியில் வச்சு தான் வரியை வச்சு இது பண்ணோம். பரம ஏழைட்ட வரியை வச்சு இந்த அரசியல் நடத்துகிறவன் அந்த அரசியல்வாதிக்கு லாயக்கு இல்லாதவங்க. பிஜேபிக்காரங்க நீங்கள் லாயக்கே இல்லைங்கிறேன். சாப்பிட்றதுக்கு வரி கேட்குறாங்க. சாப்பிட்றதுல என்னங்க லாபம்? சாப்பிட்றோம்னா யார் லாபம் அடைகிறா தெரியுமா? ஹோட்டல்கார். இந்த வந்தான் இல்லை ஜிபே ஒரு வெளிநாட்டுக்காரன் தானே. எத்தனை தடவை பணம் எடுக்கிறோம், ஏதாச்சும் சார்ஜ் போடுறானா? அவன்கிட்ட இருக்கிற ஒரு மனசாட்சி ஓன்ட்ட இருக்கா? நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதிகளா? வெக்கமா இல்லையா? பெட்ரோலுக்கு நீங்கள் என்ன விலை நிர்ணயம் செஞ்சீங்க? சர்வதேச மார்க்கெட்டில் கூடுச்சுன்னா இங்கே கூடுவோம், நீங்கள் குறைஞ்சிச்சுன்னா இங்கே குறைஞ்சும். அதுதானே நீங்கள் சொன்னது. சர்வதேச மார்க்கெட்டில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பெட்ரோல் வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நிர்மலா சீதாராமன் நாங்களாக போடுறோம். அது ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டியில் கவுன்சிலில் அமெரிக்காக்காரனு ரஷ்யாக்காரனு ஜெர்மன்காரனு இருக்கான். அதுக்கும் இப்போ நிர்மலா சீதாராமன் ஜமந்தான் இல்லை, அவங்க போடுறாங்க. அப்படிங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சேர்மனே நீங்கள். நாட்டில் ஊழல் இல்லாமல் ஆட்சி அமைச்சா மட்டும் போதாது. மக்களை வாட்டி வதைக்காத ஒரு அரசாங்கமாக நீங்கள் இருக்கணும். பிஜேபிக்கு சொல்கிறேன், வெறும் ஊழல் இல்லை, ஒத்துக்கிறேன். சில பாலிசிகள் ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மக்களை உங்களை நீங்கள் சித்திரவதை பண்ணுற மாதிரி மக்களை சித்திரவதை பண்ணுறவங்க யாருமே இல்லை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர், வழக்கறிஞர் மற்றும் நேதாஜி டிவியின் நிறுவனரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம திருப்பரங்குன்ற மலை பிரச்சனைகள் சார், அதாவது வர 4ஆம் தேதி இந்து முன்னணி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், எல்லாருக்கும் மாறுங்கள் ஒன்றிணைவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன ஸ்டேட்டஸ் கோ இருக்குது? கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அங்கே திருப்பரங்குன்றம் நான் சொல்கிறேன், மதங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகர் வச்சாங்கன்னா அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அறுபடை வீடுகளில் ஒன்று அது மலையில் இருக்குது. அங்கே போய் சிக்கந்தர்னு ஒருத்தர் எப்படி வந்தான் யோசிங்க. சிக்கந்தருங்கிற ஆளே எப்படி வந்தான்? சிக்கந்தர் யார்? அவன் ஒரு வெளிநாட்டு மன்னன், முஸ்லீம் மன்னன், நவாப். அவங்க சுல்தான் மன்னர்கள். அவங்க இந்தியாவில் படையெடுத்து வந்தபோது இவங்க உள்ளே வந்தாங்க. இவங்க பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு உதவி செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அந்த சிக்கந்தருங்கிற மன்னரை, சுல்தான் மன்னரை மலை உச்சியில் கொள்கிறாங்க. பாண்டிய நெடுஞ்செழியனை கொண்டு அங்கேயோ புதைக்கிறாங்க. சரி, அங்கே ஏதோ ஒரு தர்கா எழுப்பிட்டாங்க அந்த காலத்தில்னா. அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம நாட்டை விட பெரியவரா சொல்லுங்கள்? ஒரு வெளிநாட்டு எத்தனையோ தர்காக்களில் லோக்கல் தர்கா இருக்குது, இந்துக்களே போய் கும்பிட்றாங்க. மவுண்ட் ரோடு தர்கா போய் பாருங்கள், இந்துக்களே போய் கும்பிட்றாங்க. ஸோ அந்தந்த மக்கள் வித்தியாசம் பார்க்குறது இதை ஒரு மத ரீதியானதான். நீங்கள் இந்த ராம்நாடுல ஒரு எம்பி ஒரு அடியால் ஒரு ஆளை வச்சுருக்காங்க. அந்த ஆளை முதல்ல எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். பிஜேபிக்காரங்க லாயக்கே கிடையாது. தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்க ஒன்றுக்குமே லாயக்கு இல்லைங்க. சட்ட ரீதியாக எவ்வளோ விஷயம் செய்யலாமா ஒன்றுமே தெரியல. சட்ட ரீதி நவாஸ்கான் மேலே எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம். எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி கொடுக்கலாம். அவர் எடுத்த உறுதிமொழிக்கு எதிராக மத மோதல்களை தூண்ட விடுறாருன்னு எடுக்கலாம்ல. இவ்வளவு நாள் இது பிரச்சனையாக வந்ததா? சிக்கந்தர் மலைன்னு ஒன்று இருக்குன்னா இங்கே யாருக்குமே தெரியாத மாதிரியே சுற்றி இருக்கிறவங்களுக்கு. இந்த ஆள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் மத மோதல்களை தூண்டி விடுறதில்ல. மதங்களை தூக்கி போடுங்க. ஒரு மனிதனாக நீங்கள் நினைங்க. இந்த நாட்டில் குடியிருக்கும் ஒரு அடிப்படை மனுஷனாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். சிக்கந்தரை தூக்கி போடுங்க, திருப்பரங்குன்ற மலையை தூக்கி போடுங்க, மனசாட்சியுடன் சிந்திங்க. நீங்கள்
ஒரு இப்போ வெளிநாட்டு மன்னன் சுல்தானுவான் அவன் வந்துக்கிட்டு இங்கே சாவான், அதுக்கு ஒரு இதை கட்டிக்கிட்டு சரி பிரச்சனைன்னு வரும்போது அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கணுமா? அவ்வளோ பெரிய தேச தியாகியா சிக்கந்தரா வந்தவர்? அவ்வளோ பெரிய தேச தியாகியா? ஒரு வெளிநாட்டு மன்னன் நம்ம நாட்டுக்கு வந்தவன் ஒரு தேச தியாகி மாதிரி நம்ம அவனுக்கு இது கொடுக்கலாமா? ஏதோ தரியான்னு வச்சுட்டாங்க, அந்த மக்கள் போய் சில பேர் கும்பிட்றாங்க, அவ்வளோதான், அதோட விட வேண்டியது தான். அதை இப்போ இதாக்கி அதில் போய் இதை சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிடுவோம், இதெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம். எவ்வளோ விஷயங்கள் நாட்டுக்கு இப்போ நாட்டோட பிரச்சனை இருக்குது, அதில் கவனம் செலுத்துங்க. இஸ்லாமிய மக்கள் எத்தனையோ பேர் வறுமையில் இருக்காங்க, அவங்கள வறுமையை விட்டு வெளியில் கொண்டு வர்றதுக்கு பாருங்கள். இஸ்லாமிய மக்கள் படிப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பில் கொண்டு வாங்க. இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் சமுதாயத்தில் நல்லா முன்னேற்றுங்க, நல்லா படிக்க வைங்க, நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. மற்ற பெண்களைப் போல் அவர்களும் முன்னேறட்டும். இதுதான் இஸ்லாமிய இயக்கத்தில் இருப்பவர்களுடைய முக்கியமான இதாக இருக்கணுமே ஒழிய ஜாதி மதங்களை தூண்டி விடுறது தான் உங்களுக்கு அஜெண்டாவான்னு கேட்குறேன். அதனால் அதை ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சிக்கந்தர் என்பவர் மிகப்பெரிய தியாகியும் அல்ல, நம்ம நாட்டை சேர்ந்தவரும் அல்ல, புரிஞ்சுக்காங்க. சார் இப்போ இஸ்லாமியர்களை பற்றி சொல்லும்போது அடுத்ததாக உத்தரகாண்டில் முதல் முறையாக இந்தியாவிலேயே யூனிஃபார்ம் சிவில் கோடு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு சார். இதுவுமே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் அது அவங்க ஒரு சில பேர் பிரச்சனையாக பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அதில் ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தாங்க. இஸ்லாமிய பெண்கள் அத்தனை பேருமே அதுக்கு எதிரானவர்கள். அவங்க வாழ்க்கை கெடுதல். ட்ரிபிள் தலாக் 3 தடவை சொன்னால் ஒரு பெண்ணோட வாழ்க்கை போயிடுது இல்லை. மற்ற மதங்களில் அப்படி இல்லையே. கிறிஸ்தவ மதத்துலேயும் இந்து மதத்துலேயும் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, சாதாரணமாக டிவோர்ஸ் பண்ண முடியாது. பண்ணுனா 10 லட்சம் 20 லட்சம் அந்த பெண்ணுக்கு இழப்பீடு கொடுங்கிறான், குழந்தைகளுக்கு இழப்பீடு கொடுன்னு சொல்கிறான், வழக்கு நடத்தும் முறை அந்த பெண்ணுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுத்தோன்னு சொல்கிறான். இதுதான் சட்டம். இஸ்லாமியத்தில் மட்டும் 3 ட்ரிபிள் தலாக்னு சொன்னால் எந்த பெண்கள் ஏற்றுக்குவாங்க? எந்த பெண்களுடைய பெற்றோர்கள் ஏற்றுவாங்க? சில சட்டங்களை மாற்றி அமைக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் அந்த சட்டம். என்னை பொறுத்தவரை நான் பிஜேபிக்கு பல நிலைகளில் எதிரான ஆளுனா, எதிரான கருத்துக்கள் தான் பல விஷயம் பிஜேபிக்கு எதிராக தான் நான் பேசியிருக்கேன். ஜிஎஸ்டியிலலாம் நான் அவங்கள கேட்ட இது மாதிரி கேள்விகள் மாதிரி யாரும் கேட்டிருக்க முடியாது. ஸோ பிஜேபி ஆதரவாளர்லாம் நாட்டில் உண்மையை சொன்னால் அது உண்மையாக எடுத்துக்கணும். அதில் போய்கிட்டு இவன் சங்கிங்கிறது, இவன் ஆர்எஸ்எஸ்ங்கிறது, இது மாதிரி இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாட்டில் சட்டங்கிறது ஒன்றா தாங்க இருக்கணும். இப்போ கிரிமினல் சட்டம் என்ன இருக்குது? ஒரே கிரிமினல் சட்டம் தானே. கொலை செஞ்சால் இஸ்லாமியருக்கும் தூக்கு, இந்துவுக்கும் தூக்கு, கிறிஸ்தவனுக்கும் தூக்கு. ரேப் பண்ணால் 3 பேர்த்துக்கும் தூக்கு. ஜாதி மத வித்தியாசம் பார்த்தா கொடுக்குது. அதுதானே கிரிமினல் கோடு. அதே மாதிரி சிவில் கோடு அப்படி தான். பெண்களுக்கு சம உரிமை, எல்லா பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் சட்டத்தில். ஏன் இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் 8ல் 1 பகுதி சொத்து கொடுக்குறீங்க? ஆணுக்கு ஈக்குவலாக இஸ்லாமிய பெண்ணுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த பெண் என்ன பாவம் செய்தா? சிவில் கோடு அப்படி இருக்கக்கூடாதுல. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் வச்சு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, சிவில் சட்டங்களும் ஒரே ஆள் தான். சிவில் சட்டத்தில் என்ன வருது? பெருசாக என்ன வருது? சக்சஷன் வரும், சொத்து விஷயம். எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கு இணையான சொத்து, அதுதான் முக்கிய சட்டம். பெண்கள் உரிமை ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாட்டு முறைகள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு முறையில் நாகரிகம்னு ஒரு விஷயம் நம்ம பின்பற்றிட்டு வந்திருப்பாங்க சார். நம்ம இந்துக்கள் எப்படி பின்பற்றிட்டு வரோமோ சிவில் சட்டத்தில் வழிபாட்டு இதெல்லாம் வராது. சிவில் சட்டத்தில் வழிபாட்டு திருமணம் இது வரும், நீங்கள் சக்சஷன் சொத்து உரிமை வரும், இதுதான் வரும். இதை வழிபடணும் அதை வழிபடணுங்கிற வழிபாட்டு சட்டத்தில் சிவில் சட்டத்தில் வராது. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் கேட்குறது என்னென்னா எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருந்துட்டு போகுது. எந்த குறிப்பிட்ட சட்டம் உங்களை பாதிக்குதுன்னு அதை சொல்லுங்கள். இந்துக்கள் இதுலேயும் கிறிஸ்தவர் இந்துக்கள் இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்து சரி சமம்னு இருக்குல்ல. அப்போ கிறிஸ்தவ பெண்களுக்கு அந்த சட்டம் தானே வரணும், இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த சட்டம் தானே வரணும். அவர்கள் மற்ற மதத்தில் பெற்றதுனால அவங்க பெண்கள்ங்கிற ஒரு உரிமை அவங்களுக்கு எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? அதனால் முக்கியமான விஷயங்கள் தான் சிவில் சட்டத்தில் வரப்போகுது. இதில் ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. அதனால் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு போகிறது தான் இது. எல்லோருக்கும் ஒரே சட்டம், சட்டங்கிறது எல்லோருக்கும் சமம். பதல் சையத்துன்னு ஒரு முஸ்லீம் லேடி, அவங்க தான் அந்த சட்டத்தை எதிர்த்து கோர்ட்டில் போட்டாங்க. ட்ரிபிள் தலாக் எதிர்த்து கோர்ட்டில் போட்டதே அவங்க தான், ஒரு இஸ்லாமிய லேடி தானே போட்டாங்க. அதனால் நீங்கள் இதை உங்கள் திங்கிங் வேறு. இன்றைக்கி இருக்கிற திங்கிங் உங்கள் மதங்களெல்லாம் தூக்கி போடுங்க. மதங்களுக்கு மீறியது மனசாட்சி. மனசாட்சி தான் ஒருத்தனுக்கு கடவுள். மதங்களை தூக்கி போடுங்க. மனசாட்சியின் அடிப்படையில் தான் சட்டங்கள் அமையணும். சட்டங்கள் அவங்களுக்கு ஒரு சட்டம், இந்த மதத்தில் இருந்த பெண்களுக்கு ஒரு சட்டம், வேறு மதத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு சட்டம்.
இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான். அதனால் அவங்க பிஜேபி கொண்டு வர்றாங்கங்கிறதுக்காக இல்லை, சட்டம் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், சமம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுதான். ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, தூற்றிக்கொள்கிறவங்க தூற்றிக்கொள்ளுங்கள், கவலை இல்லை. மனசாட்சியில் எனக்கு எது சரியாகப்படுதோ அது தான் சொல்கிறேன். ஓகே சார், நீங்கள் வந்து பாஜக வந்து எதிர்த்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, முக்கியமாக ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ எனக்கு கூடிய விரைவில் 1 வீக்கில் February 1ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதா செய்திகள் வருது சார். இதில் வந்து என்னென்ன டேக்ஸ் மாற்றங்கள் கொண்டு வர மாதிரி பார்க்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா மாதிரி இந்த டேக்ஸை போட்டு மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியலையாங்கிறது கூட எனக்கு தெரியல. காங்கிரஸ் இருந்தான், ஊழல் பண்ணான், மக்கள் வந்து வரியில் வந்து அவங்க ஒன்றும் இது பண்ணல. இவர்கள் கொண்டு வந்த வழிமுறைகள் சாதாரண ஏழை மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் இவர் வந்து மறுமான வரியை எடுக்க போகிறேன்ட்டார் ட்ரம்ப்பு. இவன் என்ன பண்ணுறான், 1 கோடி உங்களுக்கு வருமானம் வந்தால் ஒரு வருஷத்துக்கு 50% கவர்மெண்ட்டுக்கான். இந்த மாதிரி ஒரு மோசமான சட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலே வச்சுருக்கேன்? எவன் கட்டுவான் அவனுக்கு? சரி, 1 கோடிங்கிறல்ல, அதில் வருமானம் வரியில் 100 சேர்த்துரு சட்டத்தில். இந்த சட்டம் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தாதுன்னு போடு. இதில் என்ன ரேஷன் கார்டை கொண்டு போய் இதில் ஆதார் கார்டோட இணைக்கிறைய, ஸ்டாலின் கார்டை இணைச்சியா நீ? கணக்கு கேளுங்க. 2 கோடி ரூபா காரில் சுற்றுறாரு, காரு எனக்கு இல்லைன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்தது உங்களுக்கு போய் கேளுங்க. எத்தனை அரசியல்வாதியில் இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்கிறான், யாருக்காச்சும் சொல்கிறான் நான் எவ்வளோ அடித்தேன் என்ன இதுன்னு. அங்கேருந்து ஆடிட்டர் போனால் பணத்தை லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அவனுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறான். சாதாரண சம்பளம் வாங்குறவனுக்கு சம்பளத்தில் வரியை பிடிச்சிட்டு அனுப்புகிறான். அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு சார்? அதாவது இந்த மாதிரி பணக்காரங்கள்ட்டெல்லாம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறதானே சார் சமூக நீதி? ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா எதுக்கு பிடிக்கல நீ? அவன் தான் ஏழையாச்சே. 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் வைக்காத ஏழையாச்சே. அவன்கிட்ட போய் 200 ரூபா பிடிக்கிறேன்னா நீ பணக்காரனை வாங்கி ஏழைகிட்ட கொடுக்கல, ஏழைகிட்டையே கொள்ளையடிக்கிறையே நீ. ஏழைகளுக்கான அரசாங்கமா நீ? மினிமம் பேலன்ஸில் எத்தனை 1000 கோடி நீ கலெக்ஷன் பண்ணது மக்களுக்கு இது கூட கணக்கு கூட. இதெல்லாம் நீ உருப்பிடுவீங்களா? பாவம் ஒன்றுமே இல்லாத கிராமங்களில் இருக்கிறவன் 1000 ரூபா கூட வைக்காத ஏழைகிட்ட போய் 200 ரூபா 300 ரூபா அடிச்சேன்னா உன்ன மாதிரி கொள்ளைக்காரன் யாருமே இல்லையே. கேட்டால் சொல்லுவாங்க வரியில் வச்சு தான், வரியை வச்சு இது பண்ணோம். பரம ஏழைகிட்ட வரியை வச்சு இந்த அரசியல் நடத்துகிறவன் அந்த அரசியல்வாதிக்கு லாயக்கு இல்லாதவன். பிஜேபிக்காரங்க நீங்கள் லாயக்கே இல்லைங்கிறேன். ஏழைகிட்ட இன்றைக்கி எதுயா வர்றது? 1000 ரூபா இல்லாதவன்ட்டு போய் வாங்குறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? பணத்தை வந்து பேங்க்கில் போடுறோம். யார் பணம்? என் பணம். என் பணத்தை நான் பேங்க்கில் போடுறேன். முன்னாடியெல்லாம் நான் பணத்தை பேங்க்கில் எடுக்கிறேன்னா எனக்கு வரி அதுக்கு இதே கிடையாது, சார்ஜே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சார்ஜுன்னு எடுப்பான் பேங்க்கில். ஏடிஎம்மில் எடுத்தா 1000 ரூபா எடுத்தா ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கிறதுக்கும் என் பணத்தை எடுக்கிறதுக்கு 20 ரூபா 25 ரூபா லிமிட் சொல்லியிருக்காங்களே சார் 5 டைம். நீ என்ன என் பணம் நான் கேட்குறேன், என் பணம் நான் பேங்க்கில் போடுறேன், நீ என்ன என் பணத்துக்கு லிமிட் பண்ணுற? நீ எனக்கு கடன் கொடுக்குறியா? நீ எனக்கு கடன் கொடுத்தா சொல்லு. என் பணத்தை நான் எடுக்கிறேன்யா, நீ என்ன வச்சு கொடுக்குறதுக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுவியா? இவ்வளோ தான் எடுக்கணும். ஓன்ட்ட பணம் போடாமல் வீட்டில் வச்சுட்டு போகிறேன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் ஓன்ட்ட வைக்கிறதுல? இந்த வந்தான் இல்லை ஜிபே, ஒரு வெளிநாட்டுக்காரன் தானே, எத்தனை தடவை பணம் எடுக்கிறோம், ஏதாச்சும் சார்ஜ் போடுறானா? அவன்கிட்ட இருக்கிற ஒரு மனசாட்சி ஓன்ட்ட இருக்கா? நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதிகளா? வெக்கமா இல்லையா? இப்படியா மக்களை போட்டுது? என்ன எவ்வளவு ஒரு நாளைக்கு சின்ன காய்கறி கடைக்காரன் ரோடுகளில் வண்டியில் விற்கிறோம் முதற்கொண்டு ஜிபேயில் போடுறான். 1 பைசா வரி வாங்குறானா வெளிநாட்டுக்காரன்? நீ எப்படி கொள்ளை அடிக்கிறீங்க? ரஷ்யாவில் கேன்சருக்கு மருந்து வந்துருச்சு, நான் இலவசமாக கொடுக்குறேங்கிறான். இவனாக இருந்தால் 28% ஜிஎஸ்டி போடுவான். இவன் என்ன போட்டான் தெரியுமா? கேன்சர் மருந்துகளுக்கு 12% ஜிஎஸ்டின்னு போட்ட மனசாட்சி இல்லாத ஆளுங்க நீங்கள். 12% ஜிஎஸ்டி போட்டாங்க கேன்சருக்கு. ரஷ்யாக்காரன் இலவசமாக கொடுக்குறான். இலவசமாக கொடுக்க விடுவான்னு நினைக்கிறீங்களா? வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு இதை போட்டு 28% ஜிஎஸ்டி போடுறானா இல்லையான்னு பாருங்க. 28% வரை ஜிஎஸ்டி போடுவானா? அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் வந்து 40% 50% போடுவானா?
அப்போ சம்பாதிக்கிறவங்களாம் ஓன்ட்ட கொடுத்துட்டு எல்லாம் பிச்சாண்டியாக போவான், பிச்சைக்காரனா? என்ன அரசாங்கம் என்ன இது வச்சுருக்கான்னு தெரியலையே. அதனால தான் சொல்கிறேன், பிஜேபி வரி விஷயத்தில் மக்கள் உங்களுக்கு நிராகரித்து திரும்ப நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு போகிறீங்களா இல்லையான்னு பாருங்கள். அதனால் கடுமையான கண்டனத்தை பிஜேபிக்கு வரி விஷயத்தில் தெரிவிக்கிறோம். மக்களுக்கு என்ன சொல்கிறோம், பிஜேபி மக்களின் எதிரிகள். நீ ஊழலற்ற ஆட்சி அமைச்சா மட்டும் போதாது, நாட்டுக்கு மக்களுடைய இதை பார்க்கணும்ல, அவங்களுடைய நலனை பார்க்கணும்ல, குறிப்பாக ஏழைகளுடைய நலனை பார்க்கணுங்க. எதுக்கு நீங்கள் பிஜேபி எப்பவுமே ஏழைகளுக்கு எதிராக இருக்கான். அது இது செத்தவனுக்கு வரி போடுறதுமே ஒருத்தன் தாங்க. சுடுகாட்டில் போய் உங்களை இது வச்சாட்டா 18% ஜிஎஸ்டி கட்ட சொல்கிறான். சாகிறவங்க கூட வரி கட்டிட்டு தான் சாகுறான். வரிங்கிறது உங்களுக்கு லாபம் வரணுங்க. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வரி கேட்கணும். சாப்பிட்றதுக்கு வரி கேட்குறாங்க. சாப்பிட்றதுல என்னங்க லாபம்? நம்ம சாப்பிட்றோம், நமக்கு என்ன லாபம்? ஆனால் அந்த நம்ம சாப்பிட்றோம்னா யார் லாபம் அடைகிறா தெரியுமா? ஹோட்டல்காரன். அவன் தானே நம்மளை அந்த சாப்பாடு இவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறான். வருமானம் யாருக்கு வருது? ஹோட்டல்காரனு தான். வரி யார் கட்டுறா? ஜிஎஸ்டி. பில்லை கொடுக்கும்போது 500 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு போடுறானா இல்லையா? அப்போ சாப்பிட்றவன் தானே ஜிஎஸ்டி கொடுக்குறான். அப்போ உன் வேதாந்தம் என்ன ஆகுது? சரி, எத்தனை கடைகளில் எத்தனை இதில் எங்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டாதவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? கணக்கே காமிக்காமல் அவனே எடுத்துக்கிறான். அப்போ அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்குற நீ என்ன மெக்கானிசம் வச்சுருக்கீங்க நீங்கள் ஜிஎஸ்டி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என் கிளையண்ட்டு கடையை மூட போகிறேங்கிறாரு, மளிகை கடை. ஏங்க மூட போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க, நான் வாங்குகிற மக்கள் தலையில் கட்டி அதை கட்டிடுறேன். இப்போ எனக்கு ஒரு நோட்டீஸ் 6 லட்சம் கட்டுங்கன்னு கொடுத்துருக்கான். ஏங்கன்னு கேட்டால், உனக்கு ஒருத்தன் சப்ளை பண்ணான்ல, அவன் ஜிஎஸ்டி கட்டலை. ஒன்று அவனை தேடி நீ வாங்கிட்டு கட்டு, இல்லை நீ கட்டுன்னு 6 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. நான் கடையவே மூடிட்டு போகிறேங்க. இதை பற்றி என்ன சிந்திக்கிறாங்களா பாருங்கள் இந்த பிஜேபியில் இருக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை பேர் மூடிட்டு போகிறான். அவன் நாட்டை பற்றியே கவலைப்படல. எனக்கு வரி வரணும். வரின்னா அந்த உங்களை மாதிரி இந்த ட்ரம்ப் சொல்கிறாரு, கேளுங்க, மூளைங்கிறது உங்களுக்கு அவருக்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? வெறும் வரி விதிப்பிலே மக்கள்கிட்ட வாங்குகிற வரி விதிப்பில் மட்டும் அரசாங்கம் நடத்தக்கூடாது, ஏற்றுமதியை அதிகரிக்கணும், நம்முடைய அரசாங்க வருவாய்களை கூட்டணும், அதற்கான வழியை பார்க்கணும். வரி விதிப்பை மட்டும் நம்பி இருந்தால் மக்கள் துன்பப்படுவாங்க. அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதா யாருக்காச்சும்? அப்போ ஓடிருங்க. நீங்கள்லாம் ஆழத்தில்னா ஓடிருங்கிறேன். எவனாச்சும் ஒரு அறிவாளி ஆண்டுட்டு போகிறான். இதே மன்மோகன் சிங் இருந்தார், அவன் கட்சிக்காரன் கொள்ளை அடித்தான். பொருளாதாரத்தை எப்படி வச்சுருந்தார்? மக்களுக்கு அதிக வரி வச்சாரா? பெட்ரோலை 45 ரூபாவில் 5 வருஷத்துக்கு வச்சுருந்தார். பெட்ரோல் 45 ரூபா. மன்மோகன் சிங் 5 வருஷமாக கூட்டவே இல்லை. ஆனால் இந்தியா வளரவே இல்லையே சார். என்ன ஏன் மோடி வந்தால் வளர்ந்துச்சுலாம் சொல்லாதீங்க. இப்போ இந்த 3வது பொருளாதார நாடாக வந்திருக்குன்னா வெறும் வரி விதிப்பதில் வரல. நாட்டினுடைய மற்ற இதுங்கள்லாம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இது. இப்போ ஜனத்தொகை முதல்ல மோசமாக இருந்தது. இப்போ ஜனத்தொகை அதிகம் இருக்கிறவன் தான் பவர்ஃபுல் நேஷனுங்கிற மாதிரி வந்துட்டான். அதனால் மக்கள்கிட்ட மக்களுக்கு வேறு வேலைவாய்ப்பு இது நிறைய டெவலப்மெண்ட் வந்துடுச்சு. உலகம் பூரா டிஜிட்டல் இதில் நிறைய டெவலப்மெண்ட் வந்துடுச்சு. அதனுடைய உலக பொருளாதார மையமாக்கினார் மன்மோகன் சிங். அதில் தான் உலக அளவில் நம்மெல்லாம் வேலை வாய்ப்புக்கு போய் பெரிய பெரிய கம்பெனிங்கள்லாம், உலகத்தில் இருக்கிற கம்பெனிங்கள்லாம் இந்தியாவில் ஆரம்பித்து இப்படித்தான் டெவலப் ஆச்சு. இவங்க பண்ணாங்கங்கிறதுலாம் சொல்லாதீங்க. பெட்ரோலுக்கு நான் என்ன சொல்கிறேன், பெட்ரோலுக்கு நீங்கள் என்ன விலை நிர்ணயம் செஞ்சீங்க? இன்டர்நேஷ்னல் சர்வதேச மார்க்கெட்டில் கூடுச்சுன்னா இங்கே கூடுங்க, குறைஞ்சிச்சுன்னா இங்கே குறைஞ்சும். அதுதானே நீங்கள் சொன்னது. சர்வதேச மார்க்கெட்டில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. 101 ரூபா 102 ரூபாயில் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? பெட்ரோல் வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? மக்களுக்கு நீங்கள் மன்மோகன் சிங் இருக்கும்போது அப்படி இல்லையே. முதல்ல 5 வருஷத்துக்கு அவர் முதல் 5 வருஷத்தில் 45 ரூபாயில் குறைக்கவே இல்லை, கூட்டவும் இல்லை. அடுத்த 5 வருஷத்தில் கூட்டினாங்க. அங்கே குறைஞ்சா குறைப்பாங்க. நீங்கள் அங்கே குறைஞ்சாலும் குறைக்க மாட்டேங்கிற. அப்போ கொள்ளை அடிக்கிறீங்கல்ல நீங்கள் மக்களை. ஏன் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே பெட்ரோலை கொண்டு வர வேண்டியதானே? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்களாக போடுறோம், நிர்மலா சீதாராமன் நாங்களாக போடுறோம். அது ஜிஎஸ்டி கவுன்சில் போடு. ஜிஎஸ்டியில் கவுன்சிலில் அமெரிக்காக்காரனு, ரஷ்யாக்காரனு, ஜெர்மன்காரனு இருக்கான். அதுக்கும் இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க போடுறாங்க. அப்படிங்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சேர்மனு நீங்கள் இந்த மாநில அரசாங்கத்திலாம் வச்சுருக்கீங்க. அவன் 1 நம்பர் திருடன் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா?
உலகத்திலேயே இப்படி ஒரு இழிச்சவன் பிஜேபி மாதிரி கிடைப்பானா? அவன் கெட்ட பேர் வாங்குறான், நமக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்குறான் அப்படின்ட்டு வாய் வைத்திருக்கான். ரைட்டுன்னு வாங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அரசாங்கத்தை ஈஸியாக நடத்துகிறான். கெட்ட பேர் பூரா யாருக்கு போகுது? இவனுக்கு பிஜேபிக்கு போகுது. அதனால சொல்கிறேன், நாட்டில் ஊழல் இல்லாமல் ஆட்சி அமைச்சா மட்டும் போதாது, மக்களை வாட்டி வதைக்காத ஒரு அரசாங்கமாக நீங்கள் இருக்கணும். பிஜேபிக்கு சொல்கிறேன், வெறும் ஊழல் இல்லை, ஒத்துக்கிறேன். வெளிநாட்டு பாலிசி அருமையான பாலிசி, உங்கள் பாலிசி வரவேற்கிறேன். உலக அளவில் நாடுகள்கிட்ட நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வரவேற்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஆர்டிகல் 370 எது பண்ணீங்க, வரவேற்கிறோம், மாலை போடுறோம். ஆனால் ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் உங்களுக்கு மாலை போட முடியாது. வரி விஷயத்தில் உங்களுக்கு மாலை போட முடியாது. உங்களை கவுத்துறது தான் மக்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா இதுவும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா இது ராஜதந்திரம் வேணாமா? அமெரிக்கா, ரஷ்யாக்காரன், சீனாக்காரன் என்ன பண்ணுறான்? பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் பிடிக்கிறான், தீபேத்து விட மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? பாதுகாப்பு எனக்கு முக்கியம். எனக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இன்னொருத்தனம் தனியாக இருந்தால் எனக்கு ஆபத்து. இப்போ இவர் வந்தார் ட்ரம்ப்பு, கனடா என் கூட வாடாங்கிறாரு, இல்லைன்னா உனக்கு பிடிச்சிருவேங்கிறாரு. என் பக்கத்து நாடுகள்லாம் எனக்கு ஆபத்தாக இருக்கான். பனாமா கால்வாய் நான் எடுத்துக்க வாங்கலாம். ஆமாம், கிரீன்லாண்டு, மெக்சிகோ, இவெல்லாம் என்னுடைய நெய்பருங்க. இது நெய்பருங்க சுற்றி இருக்கிறவங்க நாடு எனக்கு ஆபத்து வருது என் பாதுகாப்புக்கு அப்படின்னு மற்ற இது பண்ணுறான். நீங்கள் போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கொடுத்தீங்கல்ல, ஒரு கச்சத்தீவையாச்சும் வாங்க முடிஞ்சதா? அவன் சீனாக்காரன் கோடிக்கணக்கில் லஞ்சத்து லோனை கொடுத்துட்டு அந்த துறைமுகத்தை லீஸுக்கு எடுத்துட்டான். எதை? நம்ம இலங்கை துறைமுகத்தை. அந்த மாதிரி ஒரு ராஜதந்திரமாச்சும் உங்களுக்கு பண்ண தெரியுதா? அவனுக்கு வாரி கொடுத்தீங்கல்ல இலங்கைக்கு வாரி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமை என்ன? ஒரு இது உங்களால் வாங்க முடிஞ்சதா? இன்னும் நல்ல பேர் வாங்கி என்னத்தை பண்ண போகிறீங்க? இன்றைக்கி என்னாச்சு? வங்களாதேசம் நம்ம தானே ஆட்சியை முஜிபுர் ரஹ்மானை கொண்டாந்து பிரதமராக மாக்குறது நம்ம தானே. இன்றைக்கி நமக்கு எதிரி அவன் சீனாவோட சேர்ந்துக்கிட்டு இது பண்ணி வரான் அடிக்க. அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் இப்போ அமெரிக்கா நினைக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறன்னா பிடிச்சிடணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறான். நீ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவனை கட்டுப்பாட்டில் வைக்கணுமில்ல. வர்றதெல்லாம் விட்டுருவீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் இவர்களுடைய சில பாலிசிகள் ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மக்களை உங்களை நீங்கள் சித்திரவதை பண்ணுற மாதிரி மக்களை சித்திரவதை பண்ணுறவங்க யாருமே இல்லைங்க. 100 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணுறாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. டாப்அப்பில் என்னங்க லாபம் ஒருத்தனுக்கு? அடிப்படை தேவைங்க, அவனுடைய ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள்னு அதுக்கு நான் வரி போடக்கூடாது. லாபம் அந்த மனுஷனுக்கு லாபம் வரும். சர்வீஸ் பண்ணுறான், அவன் 2 வீலர் இருக்காரான், 18% ஜிஎஸ்டி. எதை சர்வீஸ் பண்ணுறான்? 2 வீலரை போய் சர்வீஸ் பண்ணுறான், 18% ஜிஎஸ்டி. இன்சூரன்ஸ் கட்டுறான், 18% ஜிஎஸ்டி. எதுக்கு எல்லாம் ஐடியாவே என்ன தெரியுமா? மனுஷன் இயங்குறான்ல, ஒவ்வொரு இயக்கத்துக்கும் வரி போடுன்றான். இப்படிப்பட்ட வரியால் தான் புரட்சியே வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் பிஜேபி இது பண்ணான்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியே நாட்டில் வரும். ஜனங்கள்லாம் சேர்ந்து இப்படி போட்டு ஒவ்வொருத்தனும் எவ்வளோ வரி கட்டுறானோ உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கு நம்ம எவ்வளோ வரி கட்டுறோங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம டெய்லி வரி கட்டுறோம். இதுபோல் ஒரு கொடுமையான இது எங்கேயுமே இருந்ததில்லை. அதனால் காமன் சிவில் கோடெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் அதுக்காக பிஜேபி செய்யல எல்லா முட்டாள்தனத்தையும் ஆதரிக்க முடியாது. வரியில் உங்களுக்கு முதல் எதிரியே நாங்கள் தான். நான் என்றைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன், பல அரசாங்கங்களை பார்த்தோம். வரியால் அழிந்து போகும் சாம்ராஜ்யம் தான் நீங்கள் சரித்திரத்தில் இருக்குது. பார்த்துக்க, பிஜேபி திருந்துங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். சார் உங்கள் பொண்ணான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார். நன்றி.